Question number 17. What is 15% of 600 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 600ல் 15% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 600 நீங்கள் வந்து 15% சொல்லும்போது 15% சொல்லும்போது 15/100 போட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு 15%. ஸோ இது 2 0 கேன்சல். 6 × 15 பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 19 வருது. ஸோ 19 ஆப்ஷன் ஏ, தட் இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18. How many seconds are there in 2 hours? ஸோ 2 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய செகண்ட்ஸ் வந்து தெரியணும். ஸோ 1 ஹவருடைய செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்னு தெரியும். அண்ட் 1 மினிட் பார்த்தீங்கன்னா 60 செகண்டுன்னு தெரியும். அப்போ 1 ஹவரில் மினிட்டில் வந்து கேட்டில் அப்போது இந்த 1 பதிலாக 60 போட்டுங்க. ஸோ 60 போட்டிங்கன்னா இங்கே வந்து 60 × 60 தட் இஸ் த செகண்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 × 6 36 2 0. ஸோ 3600 செகண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3600 செகண்ட்ஸு. ஸோ 2 ஹவர்ஸில் என்ன இருக்கும், 2 ஹவர்ஸில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3600 தட் இஸ் நத்திங் பட் 7200. ஸோ தட் இஸ் த ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Question number 19. A train running at 60 km/h crosses a pole in 9 seconds. Find the length of the train கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு ட்ரெயின் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு போலை கரெக்டாக 9 செகண்ட்ஸில் கடந்து போகுது. அப்படின்னா இப்போ என்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. போல்லாம் கம்பி, ஸோ ஒரு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, இப்போ ட்ரெயின் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் இருந்தால் இந்த ஸ்டார்டிங் கரெக்டாக 0 செகண்ட்ஸை தொடங்கி இதில் எண்டிங் பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸில் போய் சேருது, முடிஞ்சிடுது, போல கடந்து டோட்டலாக போயிடுது. ஸோ அப்போது அதனுடைய ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து 60 km/h வேகத்தில் வந்து போயிட்டுருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸாக கடந்த போதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதில் டிஸ்டன்ஸ் கேட்டில் வேணும்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 km/h கொடுத்துருக்காங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா டைம் 9 செகண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்களா. செகண்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது மீன்ஸ் எப்படின்னா இது km/h இருக்குது, இது பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு 60 km/h. இப்போ வந்து 60 அப்படி எடுத்துக்கோங்க. கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். ஸோ 1000 டிவைடட் பை 3600. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இதே செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 2s are 10 and 18 × 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 36. ஸோ இது வந்து 6th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 6 are 18 and 10 6 are பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60. ஸோ 10 × 5 50/3 வரும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பீடு இன் மீட்டர் per செகண்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்போ என்ன பண்ணணும்னா அதை சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணாது. ஸோ d is equal to ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50/3 × 9. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 3. ஸோ இட் இஸ் 50 × 3 பண்ணிங்கன்னா 150. தட் இஸ் ஆப்ஷன் ஏ.